ஜெர்மனியில் டிம் மற்றும் லிவ் தங்களுடைய திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவித்து வந்தனர். லிவ் கர்ப்பமாகவும் ஆகிறார், அதனால் இருவரும் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக லிவ் குழந்தையை இழக்கிறார். அதன் பிறகு டிம் ஒரு வீடியோ கேம் நிறுவனத்தில் புரோகிராமராக வேலை செய்வதில் அதிக நேரத்தை செலவழிக்க ஆரம்பிக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக அவர்களின் உறவு குளிர்ச்சியாகவும் தூரமாகவும் மாறுகிறது. சமீப வாரங்களில் அவர்கள் வசிக்கும் கட்டிடம் முழுவதும் ஒரு பெரிய கருப்பு திரையால் மூடப்படுகிறது, ஏனெனில் வீட்டு உரிமையாளர் ஃப்ரீட்மேன் பழுது பார்க்கும் பணிகளை செய்து வருகிறார். ஒரு நாள் அவர்கள் வெளியே ஃப்ரீட்மேனை சந்திக்கிறார்கள். அவர் வேலை விரைவில் முடியும் என்று உறுதியளிக்கிறார். அதே சமயம் ஹெலிகாப்டர்கள் பறந்து செல்லும் போது தொலைவில் புகை அதிகமாக இருப்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள். துறைமுக பகுதியில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது என்பது தெரிய வருகிறது. அதன் பிறகு லிவ் அவர்கள் வானை சரி செய்து கொண்டு வந்ததாக கூறுகிறார். ஆனால் அதை பார்த்தவுடன் டிம் பழைய நினைவுகளை நினைத்து மனம் உடைகிறார். லிவ் தனது வேலையை விட்டுவிட்டு பிரான்சுக்கு சென்று புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் டிம் தனது வேலை முடிந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று மறுக்கிறார். இதனால் லிவ் மிகவும் விரக்தியடைகிறார். அந்த இரவு லிவ் அழுது கொண்டே தூங்குகிறார். அடுத்த நாள் காலை அவள் தனியாக செல்ல முடிவு செய்கிறாள். ஆனால் கதவை திறக்க முயன்றபோது ஒரு வித்தியாசமான கருப்பு சுவர் அதை மறைத்திருப்பதைக் காண்கிறாள். அது மிகவும் பலமானது. ஜன்னல்களும் அதே மாதிரி மூடப்பட்டிருக்கின்றன. போன் சிக்னல் இல்லை, வைஃபையும் வேலை செய்யவில்லை. டிம் உதவி கேட்டு கத்துகிறார், ஆனால் எந்த பயனும் இல்லை. சுவரை உடைக்க முயற்சிக்கிறார்கள், ஆனால் அது இயலாது. அருகில் இருக்கும் அயலவர்களின் வீட்டிலிருந்து சத்தம் கேட்கிறது. சுவரை துளைத்தபோது அவர்கள் மார்வின் மற்றும் அன்னாவை சந்திக்கிறார்கள். அவர்களும் அதே பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார்கள். இவ்வாறு அனைவரும் சேர்ந்து வெளியேற வழி தேடுகிறார்கள். சுவருக்கு காந்த தன்மை இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். பல முயற்சிகளுக்குப் பிறகு கீழே செல்ல முடிவு செய்கிறார்கள். தரையை உடைத்து கீழே செல்லும்போது மற்றவர்களையும் சந்திக்கிறார்கள். பின்னர் ஃப்ரீட்மேன் அவர்கள் மீது ரகசியமாக கேமராக்கள் மூலம் கண்காணித்திருந்தது தெரிய வருகிறது. மேலும் இந்த கருப்பு சுவர் நானோபாட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்பு என்று அவர்கள் அறிகிறார்கள். துறைமுகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அது தவறுதலாக செயல்படுத்தப்பட்டது. பல சண்டைகள், பயம், மரணங்கள் ஆகியவற்றை சந்தித்த பிறகு அவர்கள் ஒரு செயலியை பயன்படுத்தி சுவரை திறக்கும் வழியை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அது மிகவும் ஆபத்தானது. ஒருவரை இழந்த பிறகு டிம் மற்றும் லிவ் மீண்டும் ஒன்றாக இணைந்து முயற்சிக்கிறார்கள். இறுதியாக அவர்கள் சரியான முறையில் சுவரை திறந்து வெளியேறுகிறார்கள். ஆனால் வெளியே சென்றபோது நகரம் முழுவதும் அதே கருப்பு சுவர்களால் மூடப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். அவர்கள் வானில் ஏறி அங்கிருந்து தப்பிக்கிறார்கள். ரேடியோவில் செய்தி வருகிறது, இந்த நிகழ்வு துறைமுகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் ஏற்பட்டது என்று.